ஹாய் ஹலோ அன்பு நேர்களே, பிஎஸ்ஜே குட்டி ஸ்டோரியில் இந்த வாரம் எந்த ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம் என்று பார்த்தீர்களா? பொறாமை தன்னிடமுள்ள சொத்துக்களை சேர்த்து அழித்துவிடும். ஆமாங்க, பொறாமை இருக்கிறதுலேயே ரொம்ப பயங்கரமான ஒன்று தான். சரி, ஓகே, நம்ம அந்த கதைக்கு போவோமா? இதோ உங்களுக்காக. பொறாமை தன்னிடமுள்ள சொத்துக்களை சேர்த்து அழித்துவிடும். கந்தசாமி திருநின்ற ஊரில் பல ஆண்டுகளாக ஒரு ஜவுளிக்கடை நடத்தி வந்தார். கடைத்தெருவில் அவருடைய ஒரு ஜவுளிக்கடை மட்டுமே இருந்ததால் நகரத்து மக்கள் அவரது கடையிலிருந்தே துணிகளை வாங்கி வந்தனர். கந்தசாமி வியாபாரத்தை சிறப்பாக செய்து ஏராளமான செல்வம் சேர்த்தார். ஒரு நாள் அதே கடைத்தெருவில் அவருக்கு போட்டியாக மாணிக்கம் என்ற வெளியூர் இளைஞன் ஜவுளிக்கடையை திறந்தான். இளைஞர்களையும் பெண்களையும் கவரும்படி புதுவகை துணிகளை அவன் விற்பனை செய்ததால் மக்கள் அங்கு குவிந்தனர். கந்தசாமியின் வியாபாரம் மந்தமாகியது. மாணிக்கத்தின் மீது பொறாமை கொண்ட கந்தசாமி அவன் வியாபாரத்தை தடுப்பதற்காக விலை உயர்ந்த நவீன துணிமணிகளை இறக்குமதி செய்தார். கடையையும் பெரிதாக்கி கண்கவரும் வகையில் அலங்காரம் செய்தார். சினிமா கலைஞர்களை வரவைத்து தன் கடைக்கு விளம்பரம் செய்தார். இதனால் இவரது சொத்துக்கள் பெருமளவில் கரைந்தன. ஆனாலும் குறைந்த லாபத்தில் அதிக விற்பனை என்ற கொள்கையை கொண்டிருந்த மாணிக்கத்தின் கடையில்தான் அதிகமாக வியாபாரம் நடந்தது. இதை கண்டு கொதித்த கந்தசாமி வேறு வழியின்றி மிக குறைந்த லாபத்துக்கு துணிகளை விற்க முன்வந்தார். பல லட்ச ரூபாய் செலவுகளோடு விற்பனையை கணக்கிட்டு பார்த்தால் கடைசியில் நஷ்டம்தான் மிஞ்சியது. உடனே மாணிக்கத்தின் மீது பொறாமை கண்மூடித்தனமாக அதிகரிக்க அவர் தன் சிந்திக்கும் திறனை இழந்தார். மாணிக்கத்தின் கடைக்கு தீ வைக்க ஒரு கூலிப்படையை ஏவினார். ஒரு நாள் இரவு மாணிக்கத்தின் கடை தீப்பிடித்து எரிந்தது. அங்கிருந்த துணிமணிகள், பணம் என அனைத்தும் சாம்பலான பின்னுதான் கந்தசாமியின் மனம் நிம்மதி அடைந்தது. ஆனால் மாணிக்கம் கொடுத்த புகாரின் பேரில் தீவிர விசாரணை நடத்திய காவல்துறையினர் தீ வைத்த கூலிப்படையினரை கைது செய்து விசாரித்தனர். அவர்கள் கந்தசாமியை காட்டிக் கொடுத்ததால் அவர் சிறையிடப்பட்டார். கந்தசாமியின் கடை சீல் வைக்கப்பட்டது. மாணிக்கம் தன் கடையை காப்பீடு செய்திருந்ததால் இழப்புத் தொகை கிடைத்தது. மீண்டும் வியாபாரத்தை தொடர்ந்தான். பொறாமையால் அறிவுக்கண் மூடப்பட்டது. தீய வழியில் சென்று வெற்றி பெற நினைத்ததால் கடைசியில் பெரும் துன்பையை சந்திக்க நேரிடும். நன்றி. This video is sponsored by BuyMote. இந்த BuyMoteங்கிற இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களது வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நம்ம மித்த ஆன்லைன் வெப்சைட்டில் கிடைக்கிற இதுலேருந்து மிக குறைந்த விலையில் உங்களுக்கு இதை வாங்க முடியும். இதில் அதுவும் நீங்கள்